முருகன் தமிழ் கடவுள். ஞானம், வீரம், அழகின் வடிவமாக வணங்கப்படுபவர் நம் முருகன். சிவபார்வதியின் புதல்வரான இவர் ஆணவம் மற்றும் தீமைகளை அழிக்கும் வேலாயுதத்தை ஏந்தி அறுபடை வீடுகளில் அருள்பாலிப்பவர் நம் முருகன். ஞானப்பலம் வேண்டி தமிழரின் கலாச்சாரத்தையும் மலைப்பகுதிகளையும் குறிஞ்சி காக்கும் போர்க்கடவுளாகவும் அறிவின் தெய்வமாகவும் போற்றப்படுகிறார் நம் முருகன். நம் முருகப்பெருமானின் சிறப்பு அம்சங்கள் என்ன தெரியுமா? தமிழ் கடவுள். சங்க இலக்கியங்கள் முதல் இன்றைய காலம் வரை தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்தவர் நம் முருகப்பெருமான். அறுபடை வீடுகள். நம் முருகனின் முக்கிய தலங்கள் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை. தகப்பன் சுவாமி சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தின் பொருளை உரைத்த ஞானகுரு நம் முருகப்பெருமான். வேலாயுதம். முருகனின் கையில் உள்ள வேல் ஞானம் மற்றும் சக்தியின் அடையாளமாக கருதப்படுகிறது. இது தீமைகளை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதாக நம்பப்படுகிறது. அழகு மற்றும் வீரம். முருகன் என்றால் அழகன் என்று பொருள். அசுரர்களை அழித்த வீரனாகவும் பக்தர்களை காக்கும் குமரனாகவும் போற்றப்படுகிறார். முருகன் வழிபாடு. கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி போன்ற பக்தி நூல்கள் முருகனின் பெருமையை போற்றுகிறது. முருகப்பெருமானை வணங்குவது ஞானத்தையும் தைரியத்தையும் வாழ்க்கையில் வெற்றிகளையும் தரும் என்று நம்பப்படுகிறது. முருகனை வணங்குங்கள். முருகனிடம் வேண்டினால் நிச்சயம் அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும். ஓம் முருகா. ஓம் சரவண பவ. வெற்றி குமரா, கந்தவேல் குமரா, ஞான குமரா.